அவர் பேசும் பொழுது இந்த மாதிரி யாருமே தப்பு பண்ணக்கூடாது நினைச்சீங்கன்னா இப்பயே எரேஸ் பண்ணிருங்க. இந்த ஒரு வேகம். ஏன்னா எதுவுமே தெரியாதுன்னு ஒருத்தரை சொல்லிட்டு இருந்தவரை பதவி ஏற்றதுமே 3 கையெழுத்துகள். உடனே அதே இடத்துல வந்து சார் நான் அதான் சொல்றேனே சார், ஒருத்தவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சார் நான் என்ன கேட்குறேன்னா, சூழ்நிலை நிமித்தம் அவர் எவ்வளோ விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணாருன்றது உங்களுக்கு தெரியும். எலெக்ஷன் நெருங்க கரூர் இஷ்யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் உங்களுக்கு தெரியும். பர்சனல் டிஃபெக்ட். அவர் சொன்னார் டீசென்ட் அப்ரோச் வேணும், பர்சனலாக யாரையும் டிஃபெக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவ்வளோ அறிவிச்சார். ஆனால் இவங்க பண்ணது எல்லாமே எப்படி இருந்தது, எலெக்ஷன் நெருங்கும் போது அவர் எவ்வளோலாம் வேதனைப்படுத்த முடியுமோ அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் அவர் அனலைஸ் பண்ணார். என்ன பண்ணார்னா, தெளிவாக அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் இவங்க வந்து ரொம்ப கேவலமாக நினச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு நடக்குமா, அவங்க நினச்சது என்னென்னா ஜெயிப்பாங்களா, இவனுங்க என்ன ஒரு 40 சீட்டு பிடிப்பாங்களா, இதெல்லாம் தற்கூரி கூட்டம், இது சினிமாவுக்கு பேனர் அடிக்கிற கூட்டம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் சார் நான் உண்மையாலே சொல்கிறேன், இவர் ஜெயிப்பாரான்னு கேட்டிங்கன்னா 100% ஜெயிப்பார்ன்ற உறுதியில் நான் இருந்தேன். ஏன் அப்படி உறுதியில் இருந்தேன்னா, நான் என்னைக்கு முதல்ல தாவேகாவுக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சனோ அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் சார் அந்த ஸ்பீடு இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, ஒவ்வொரு விஷயமும் அவர் பிளான் பண்ணி தான் பண்ணுறாரு. ஏன்னா அதுதான் இன்னைக்கு வந்து அவர் பதவி ஏற்றோனே அந்த ஸ்பீட்லேயே அவர் சொன்னது. தப்பு பண்ணலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இங்கே வேலை ஆகாதுன்றது சார். டைரெக்டாக ஒரு பதவி ஏற்கிற விழாவில் இந்த மாதிரி ஒரு கட்சி தொண்டர்களை வான் பண்ண தலைவர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அதுதான் சார் உண்மையான கொள்கை தலைவர்களை ஃபாலோ பண்ண தலைவராக இவர் இருக்கார். ஏன்னா அவரோட நுணுக்கம் அவர் ஃபாலோ பண்ணி வரதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான். ஏன்னா ஒரு 50 வருஷம் 75 வருஷம் பார்த்த கட்சிகளுக்கு ஒரு டஃப் கொடுக்குற ஒரு தலைவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா டைரக்ட் கமெண்ட். ஏன்னா இதுதான் எது பண்ணாலும் யோசித்து நல்லா பேசக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைவராக இன்னைக்கு மாறி இருக்காரு.